மகா பாத்தியா? பாக்கல இது. காமு மகா பாத்தியாடி? இல்ல நானே அவ்வளவுதான் தெரியும். நீ பாத்தியாடி? காலைல குளிச்சிட்டோமே எதிரில பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கல. ஏன் என்னாச்சு? காலையில இருந்து அவளை தேடிட்டு இருக்கேன், அவளை ஆளை காணோம். நீ பாத்தியா கீதா? இல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம்ல. அவ ஃபோன் என்கிட்ட தாண்டி இருக்கு. டேய் சம்பந்தம், மகாவை பாத்தியாடா? மகாவா காலையில இந்த ரூம்ல தான் இருந்தா? இல்லடா, நான் எல்லா ரூம்லயும் தேடி பாத்துறேன், அவளை ஆளை காணோம். நீ உடனே போய் தேடி பாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்லம்மா, காலையில தான் ரூம்ல கோய் மச்சான் கூட பேசிட்டு இருந்தாமா. ஆனா வெளிய வரும்போது அழுதுட்டு வந்தா. சரி அடிக்கடி சண்டை போறீங்க தானே விட்டேன். ஆனா நீ சொல்ற பார்த்தா ரொம்ப சீரியஸா இருக்க விஷயம். என்னடா சொல்ற? கோபி கிட்ட பேசிட்டு அழுதுட்டே போனாளா? ஆமாமா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நேத்துல இருந்து என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குனே புரியலையே. இவன் என்ன சொன்னானே, அவ எதுக்கு அழுதுட்டே போனாலும் தெரியலையேடா. வேணா நீ கோய் மச்சானை கூப்பிட்டு கேளு. இவங்களோட எப்பயுமே இதே ரோதனையா போச்சு. இது இப்படியே அப்படின்னா விஷயம் பெருசாயிரும். பேசாம அப்பாவுக்கு போன போட்டு விஷயத்தை சொல்லுவான். மேட்டர் ரொம்ப சீரியஸா இருக்கு. எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கோவப்பட்டு சண்டை போட்டு போவாங்க. இவங்க இப்பயே சண்டை போட்டுட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கோய் மச்சான் வராரு, கேளு. கோபி, நீ காலையில மகாட்ட பேசிட்டு இருந்தியா? ஆமா. என்ன நடந்துச்சு? ஒண்ணும் நடக்கலையே. அப்ப எதுக்கு மகா அழுதுட்டு வெளிய வந்தா? மகா அழுதுட்டு வந்துச்சா? இல்லையே. என்ன மச்சான், நான் பார்த்தேன் நீங்க இல்லன்றீங்க. அப்ப பார்த்தவன் நான் என்ன குருடா? எங்க வீட்டுக்காரர் அப்பவே சொன்னாரு, நான் தான் கேட்கல. இப்ப அவளை காணோம்னு நிக்கிறேன். அவர் கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? ஏன் இப்படி செஞ்ச கோபி? நான் என்ன செஞ்சத? என்னது? நீங்க ரெண்டு பேரும் ரூம்ல போய் பேசிருக்கீங்க, அவ அழுதுட்டே வெளியே போயிருக்கா. இப்ப அவளை காணோம், நான் இங்க கிடந்து பதறிட்டு இருக்கேன். நீ என்னடா ஒண்ணுமே நடக்காத மாதிரி என்ன செஞ்சேன்னு கேக்குற? நடந்ததை மறைக்காம சொல்லு கோபி. அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. நேத்து அவட்ட கடுமையா பேசுனதுக்கு நான் சாரி கேட்டேன். அவளும் திருப்பி என்கிட்ட சாரி கேட்டா. இதான் நடந்துச்சு, வேற எதுவும் இல்ல. நீ எப்ப பார்த்தாலும் இதே தான் சொல்ற கோபி. ஆத்திரத்துல வஞ்சிர வேண்டியது, அதுக்கப்புறம் சாரி கேட்க வேண்டியது. பாரு, இப்ப அவ எங்க போனாலும் தெரியல. உன் மேல பிரிய வச்சுட்டாங்கிறதுக்காக அவளை இப்படி அலக்கழிக்க கூடாது கோபி. என்ன புஷ்பா இதெல்லாம்? நேத்துக்கு அவனை தான் குத்தம் சொன்ன, இப்போ அவனை குத்தவாளி மாதிரி நிக்க வச்சு குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்க. என்ன இதெல்லாம்? ஆமாண்ணே, கோபியால தான் மகாவுக்கு எல்லா பிரச்சனையும். ஏன்னா மகா வலி வந்து கோபியை கட்டிக்கிறேன்னு சொல்றல, அதான் தான் சொல்றேன். இவனால தான் எல்லா பிரச்சனையும். ஏன் உன் பொண்ணோட குணம் உனக்கு தெரியாதா? அடுத்த நிமிஷம் என்ன பண்ண போறான்னு அவளுக்கே தெரியாத. ஆமா, அவ பண்றதெல்லாம் பண்ணிட்டு போயிருவா. கடைசில எல்லாரும் என் பிள்ளைய குத்தம் சொல்லுங்க. என்ன நீ சொல்றீங்க? மகாவை காணோம், நான் இங்க புலம்பிட்டு இருக்கேன். நீங்க என்னடா அவளை குத்தம் சொல்றீங்க? ஏங்க, முகூர்த்த நேரம் போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் எதுக்கு நல்ல நேரம் பாக்குறது? நம்மளாம் இங்க எதுக்கு வந்திருக்கோம்? கல்யாணத்துக்கு வந்திருக்குமா இல்ல சண்டை போட வந்திருக்கோமா? நானும் நேத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். உங்க குடும்பத்துல விதவிதமான சண்டையெல்லாம் வந்துட்டே இருக்கே. இது பாருங்க, நல்ல நேரம் நம்மளுக்காக காத்துட்டு இருக்காது. வாங்க போலாம். ஒரு சின்ன பிரச்சனைமா, நீங்க போங்க. வந்து எந்த பிரச்சனையா இருந்தா என்ன, அப்புறம் வச்சுக்கலாம். இவ்வளவு பேருக்கு பத்திரிக்கை கொடுத்திருக்கோம், நம்மள மதிச்சு வந்து உட்கார்ந்து இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன வேலை வெட்டி இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? போய் பொண்ணை கூப்பிடுங்க, போங்க. ஏன் இப்படி எல்லாரும் திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறீங்க? பொண்ணு இப்ப உடனே இங்க வந்தாகணும், இல்ல என் தம்பியை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். இருங்கம்மா அண்ணி, சீக்கிரம் போய் பொண்ணு கூட்டுவாங்க. போங்க, பொண்ணு கூட்டுவாங்க. நான் இங்க மகாவை காணோம் தவிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்க கல்யாணம் முக்கியமா போச்சா? ஏம்மா, இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம்னு சொல்றியா? அப்ப முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள மாப்பிள்ளை முதல்ல தாலி கட்டி முடியட்டுமா? மகா இங்க போக மாட்டாமா? தேடிக்கலாமா அவளை? நல்ல நேரத்துல தடங்கல் பண்ணாத. புரிஞ்சு போச்சுனே, நல்லா புரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு அவங்க பிள்ளை முக்கியம், எனக்கு என் பிள்ளை முக்கியம். என் பிள்ளையை நானே பாத்துக்கிறேன். புஷ்பா, எங்க போற? புஷ்பா, சொன்ன கேளு. புஷ்பா, புஷ்பா நில்லு. புஷ்பா, குழந்தை தனமா இருக்காது புஷ்பா. சொல்றா பாண்டி. மகா காணோம் இப்பதான் பதறி போய் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு நமக்கு கல்யாணம் இருக்க மாதிரி தோணல. அப்படி ஒரு கல்யாணம் நினைச்சு வச்சுக்கவே, கடைசி வரை நான் பாத்துட்டு வர்றேன். அப்பதான் நம்ம மேல சந்தேகம் வராது. மத்த ஏற்பாடு நீங்க பண்ணி வச்சிருங்க. இன்னைக்கு ஏன் கல்யாணம் தான் நடக்குது. மத்ததெல்லாம் அப்புறம் பேசுறேன், வைக்கிறேன். அத்தை, சொன்னா கேளுங்க. இல்ல, சொன்னா கேளுங்க, கோவப்படாதீங்க. அத்தை சொன்ன கோபி, என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து கையை பிடிக்கிற, காலை பிடிக்கிற? புஷ்பா, சொன்ன கேளு புஷ்பா. போதும்னே, நீங்க பேசுறதெல்லாம் போதும். அதான் எது யாருக்கு முக்கியம்னு சொல்லிட்டீங்களே. என்ன விடுங்க, நான் கிளம்புறேன். ஏம்மா, இது என்ன? இது சின்ன பிள்ளை நடந்துக்கிட்டு இருக்க நீ? யாரு? நான் சின்ன பிள்ளை நடந்துக்கிறேனா? இரு புஷ்பா, தாலி கட்ட போறாங்க. மகேஷுக்கு நீ அத்தை. அச்சத்தை போட்டு வாழ்த்த வேணாமா? என்னன்னு நானே மனசுல வந்து போயிருக்கேன். என்னால எப்படி சந்தோஷமா அச்சத்தை போட முடியும்? ஏம்மா, நாங்க மட்டும் சந்தோஷமாவா இருக்கோம்? இது பாரு, மகா எங்கேயும் போயிருக்க மாட்டா, தைரியமா இரு. என் பொண்ணு பாவம்னு அத்தா இவன் மேல உயிரையே வச்சிருந்தா. அவன் வலி வரதுனால இவன் அவளை இலக்காரமா நினைச்சிட்டான். அதான் கண்டுபிடி பேசி அவளை துரத்தி விட்டுட்டான். உன் கோபத்தோட காரணம் புரியுதுமா, ஆனா பதில் சொல்லதான் எங்களுக்கு தெரியல. என்ன புஷ்பா, உங்க அண்ணனை பார்த்து பேசுற பேச்சா இது? சரி, அதை விடு. கோபியை பத்தி உனக்கு தெரியாது? உன் மனசை தொட சொல்லு. எல்லாமே தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா, நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். ஆனா என் மனசு என்ன பாடுபடுத்துன்னு உங்க யாருக்கும் தான் தெரியல. உங்க வீட்டுக்கு மகா வந்தா சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் அது எவ்வளவு தப்புன்றது புரியுது. கோபி அவளை திட்டிருக்கா. நீ அதான் அவன் கல்யாண மண்டபம் கூட பார்க்காம கோச்சிட்டு போயிருக்கா. நினைக்கவே ரொம்ப வேதனையா இருக்கா. நீ எனக்கு எதுவுமே பிடிக்கல. நீ அப்படி பேசுற புஷ்பா?
ஏம்மா உனக்கு தெரியாது கோபி எவ்வளவு மரியாதையானவன்னு? தான் கட்டிக்க போற பொண்ண தேவையில்லாம திட்டி அவனே வெளியே போனா. நீ பேசுறது நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்குமா? புஷ்பா, இங்க நம்பிக்கை கெடும்படியா எதுவும் நடந்துடலம்மா. மகா வந்துருவா. வா உள்ள வா, சொன்ன கேளு வா. அண்ணே கோபி நல்லவனாவே இருக்கட்டும். அது இப்ப எதுக்கு? மகா வரவன உள்ள வர மாட்டேன். ஏங்க இங்க என்னங்க நடக்குது? தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எல்லாம் வர வரைக்கும் என் தம்பி தாலிய கையில பிடிச்சு நின்னுட்டு இருப்பானா? என்ன இது? இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்ககிட்ட மல்லு கட்ட வேண்டியதா இருக்கே. ஏம்மா பாக்குறீங்கல்ல, எங்க தங்கச்சி அழுதுட்டு இருக்கா. அவளை சமாதானப்படுத்தி கூட்டு வரோம், நீங்க போங்க. உங்க தங்கச்சி ஏங்க அழுகுது? என்ன இப்படி கேக்குறீங்க? அவ பொண்ணை காணோம். உங்க தங்கச்சியோட பொண்ணு காணாம போறது இதான் முதல் தடவை பாருங்க அழுகிறதுக்கு. அவ எங்கேயாவது பெட்டியை தூக்கிட்டு போய் ஊர் சுத்தி இருந்து நிப்பா. அவ வர வரைக்கும் நீங்க எல்லாம் அழுது கதறி ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க. அவ வந்து நின்னுட்டு ஈன்னு சிரிப்பா. அப்பையும் கோபி அத்தானுக்காக தான் செஞ்சேன்னு சொல்லுவேன். ஆமா. ஏய் நீ யாருக்காகடா பேசுற? சத்தியமா உங்க பக்கம் இல்ல. அப்ப வாய் மூடி சும்மா நில்லு. இது பாருங்க, இதுக்காக ஒரு கல்யாணம் நிக்கணுமா? இப்ப 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க எல்லாம் கிளம்பி உள்ள வரல, நாங்க மொத்தத்துக்கு கிளம்பி வீட்டுக்கு போயிரும். ஜாக்கிரதை. சம்மந்தியமா. புஷ்பா, இவன் முகூர்த்தம் முடியட்டுமா? வா புஷ்பா வா, அப்புறம் மகாவை தேடிக்கலாம். வா சொன்ன கேளு வா. யோசிச்சு பாரு புஷ்பா, மகா காணுங்கிற பதபதப்பும் வேதனை எங்க யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறியா? இது கல்யாணம்மா, வாழ்க்கையில ஒரு முறை வருது. இது என் பொண்ணுக்கு இல்ல, வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. கல்யாணத்தை நிறுத்திட்டு போறேங்கிறாங்களே, கேட்டியா? உனக்கு சம்மதமா அது? வா வா தயவு செஞ்சு வா வா வா. வாங்க, நேரமாகுது. என்னாச்சு? என்ன புஷ்பா? அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். பண்ண பண்ண. நான் தாங்க புஷ்பா பேசுறேன். ஏய், நான் அப்புறம் பேசுறேன், பிஸியா இருக்கேன். ஐயோ முக்கியமான விஷயங்க. ஐயோ, இவன் நேரங்காலம் தெரியாம என்ன சொல்லி தொலை. நம்ம மகாவை காணுங்க. மண்டபம் முழுக்க தேடியாச்சு. மகாவை காணுமா? என்னடி சொல்ற? உன்னை நம்பிதானே விட்டு வந்தேன், அறிவு கட்டவல. நானே மகாவை காணுங்கிற பதட்டத்துல இருக்கேன். நீங்க வேற ஏங்க என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? நீ ஏண்டி அழுவுற? அழ வேண்டியவன் நான் தானே. எல்லாம் என் தலையெழுத்து. ஆமா, சம்பந்தம் பக்கத்துல இருக்கானா? இருக்கா. நீ என்ன பண்ற? போனை கட் பண்ணிட்டு சம்பந்தத்தை கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வை. நான் வக்கீலோட ஹாப்பியஸ் கார்பரேஷன் பெட்டிஷனோட வரேன். சி, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்படா பொண்ணு காணாம போன்னு அலையறீங்க? முதல்ல கிளம்பி வாங்க. ஏய், புரியாம பேசாத. நான் வெளியூர்ல இருக்கேன். தகவல் கிடைச்சா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, ஓகே? என்ன ஜோசியர, சூனியம் பாண்டிக்கும் கோபிக்கும் வைக்கிறமா இல்ல என் குடும்பத்துக்கு வைக்கிறமா? ஏன் என்னாச்சு? போன்ல யாரு? என் பொண்டாட்டி புஷ்பா தான் பேசினான். என் பொண்ணு மகாவை காணாமா ஜோசியர. ஆமா, நமக்கு முன்னாடியே பிளான் பண்ணி அவனுங்க சூனியம் வச்சுட்டானுங்க போல இருக்கு. அப்படிலாம் இருக்காது. உங்க பொண்ணு காணாம போறதும் திரும்ப வர்றதும் சகஜமா நடக்கிறது தானே. அப்படிலாம் நடக்காது. திரும்ப வந்துருவா, தைரியமா இருங்க. நம்ம சூனியை பத்தானே வைக்க போறோம். இன்னும் 60 நாள்ல பாருங்க அவங்க 2 பேரும் என்ன கதியாக போறாங்கன்னு பாருங்க. தைரியமா இருங்க. ஜோசியர, நீங்க சொல்றீங்க, என் மனசு கஷ்டமா இருக்கு ஜோசியர. இப்படி எல்லாம் மனசை தளர விடக்கூடாது. தைரியமா இருங்க, வாங்க போலாம். சன்னோ மித்ர சம்பருணः சன்னோ பவத்ரயமா சன்ன இந்திரோ பிரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுருக்ரமः நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि
மேளம் கட்டி மேளம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன கேதுனா கண்டே பத்னாமி சுபகே துமஞ்சீவ சரதசரம் தீர்க்காயுஷ்யமாத்து தீர்க்க சுமங்கலா பவ. குங்குமத்தை எடுத்து நெத்தியில வச்சு விடுங்க. நல்லா இருங்க. என் மூத்த பையன் இருந்தா இந்த சபையை நிறைஞ்சிருக்கும். அவன் எங்க இருக்கானே தெரியல. அவன் சார்பா நானே உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். நல்லா இருமா. சந்தோஷமா சிரிச்சுட்டு நடத்த வேண்டிய கல்யாணம் இது. எல்லாரும் இறுக்கமான முகத்தோட நடத்த முடியுமா ஆயிடுச்சு. கவலைப்படாத, உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும் சொல்றேன். அதுக்குள்ளார பரிசு பொருள் எடுத்துட்டு வந்துட்டீங்க. இன்னும் சடங்கெல்லாம் முடியவே இல்லை. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஓஹோ, 25-30 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வேற வீட்டுல விட்டுட்டு போகணும். திரும்ப சாப்பிட வந்துருங்க. வரேன். அதே அவங்க உடனடியே கிளம்ப வேணாம் வேலையா. கங்க்ராச்சுலேஷன். போட்டோ எடுங்க. கோபி இங்க வா, பக்கத்துல நில்லு, போட்டோ எடுங்க. வாங்க 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 வாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கல்யாணம் எவ்வளவு சந்தோஷமா நடக்க வேண்டிய விஷயம் பாருங்க. பெரிய பெரிய பிரச்சனைகளோடையும் வேதனையோடையும் தான் நடக்குது. அது என்னமோ தெரியலங்க, எனக்கும் பிரச்சனைக்கும் பயங்கர ராசியா இருக்கு. எனக்கு மட்டும் இல்லங்க, எங்க குடும்பத்துக்கு தேடி தேடி வருது பாருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் காலையில தான் நீங்க சிரிச்சு நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் சொல்ற வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? கவலைப்படாதீங்க, மகா வந்துருவா. மகா வந்துட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும்ல. சாரி. நான் வரேன். தலைவர் வேற ஏதோ பிளான் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். என்னண்ணே சொல்றீங்க? ஒன்றும் இல்லைப்பா. அண்ணே என்னண்ணே சொல்லுங்கண்ணே. தலைவருக்கு மச்சான்பா, பணத்தையும் கொடுத்து அளவத்த பொண்ணையும் கொடுத்துருக்கீங்க.
நீ போய் அவன் எக்ஸ்ட்ரா 10,000 அமௌண்ட் வாங்கிட்டு வா. அண்ணே என்னண்ணே? ஏய் பொண்ணு உங்களுக்கு வேணா பணம் 10,000 தான் விடுவோம், போய் வாங்கிட்டு வாடா. பொண்ணுக்கு எதுவும்? ஏய் போடா, போய் வாங்கிட்டு வாடா, போடா போடா. ஹலோ. இல்ல ஓகேயா? மகா இப்ப எங்க? பாண்டி. ஏய் என்னடா இல்லக்குற? பாண்டி இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம்டா. என்னடா ப்ராப்ளம்? நான் சொன்னதெல்லாம் சொல்லியே இல்லையா? பாண்டி இவங்களெல்லாம் பாக்குறதுக்கு எல்லாருமே தப்பான ஆள் மாதிரி தெரியுதுடா. ஏய் ஐயோ என்னடா சொல்ற? இப்ப மகா எங்க? மகாவை தனி ஒரு ரூம்ல வச்சிருக்காங்கடா. எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. அட பாவி, இப்படி சொன்னா எப்படிடா? உன்னை நம்பி தானே கடத்தல் விஷயத்துல இறங்குனேன். சார் இந்த துறை நம்ம இப்படி கழுத்தறுத்துதானடா. எச்சு பொறுக்கி நாய், ஏன்டா இப்படி செஞ்சான்? அவனுக்கு இன்னும் கூட 10,000 ரூபாய் வேணுமாண்டா இப்போ. டேய் பணம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, மகாவுக்கு இது ஆயிடக்கூடாதுடா. டேய் நீ முதல்ல பணத்தை ரெடி பண்ணிட்டு வாடா. நம்ம மகா எப்படியா காப்பாத்தி அவன் இப்ப. தப்புண்டா, உன்னை போய் நம்மளே பாரு. நல்ல ஆளுங்களை கூட்டுறாம இப்படி பொறுக்கி நம்பிக்கை துரோகிகளை கூட்டு வண்டியாடா. ஐயோ சரி முதல்ல நீ பணத்தை ரெடி பண்ணிட்டு வா. லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் இங்க மகாக்கு தான் ஆபத்து. சரி அப்புறம் நான்